எல்லாருக்கும் நமஸ்காரம். இன்னைக்கு பதிவு 99 திருக்கோளூர் பெண் பிள்ளை ரகசியம் 20ல் விஸ்வாமித்திரர் 6. நான் அதோட நிறுத்திடலாம், அகம்பேத்னியோட நிறுத்திடலாம் நினச்சேன். ஆனால் விஸ்வாமித்திரில் பாதி வந்திருக்கோம், இன்னொரு பாதி இருக்குது விஸ்வாமித்திரது. அதுவும் முழுசாக பார்த்துட்டோம்னா விஸ்வாமித்திரர் கதையை நம்ம பார்த்தா மாதிரி ஆகிடும். அதனால் அதை முழுசாக முடிச்சிடலாம். எதையும் ஆரம்பித்தா அதில் ஒருத்தர் வந்தால்னா அவள் கதையை முழுசாக முடிச்சிடலாம் முடிஞ்ச வரைக்கும். அந்த இதில் விஸ்வாமித்திரர் வந்து ராமலட்சுமண சரின்னு கொடுக்குற காட்டுக்கு கூப்பிட்டு போயிடுறார். 2 பேரையும் தசரதன். அதாவது தெரிஞ்ச விஷயங்களை எல்லாம் கடகடன்னு சொல்லிட்டு போயிடுறேன், லிமிட்டா, ரொம்ப உள்ளே போகாத. எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயங்கள் எல்லாம், தெரியாத விஷயங்கள் உள்ளே போய் ஃபுல்லாக சொல்கிறேன். கூட்டின்னு போகிறார். கூட்டின்னு போய் அவர் இந்த சித்தாசிரமம்னு ஒரு இடத்துல வந்து ஆசிரமம் அமைச்சிருக்கார். அந்த ஆசிரமத்தில் இந்த தாடகி மாரிசனோட தொல்லை ரொம்ப ஜாஸ்தி. அவர் வந்து கூட்டின்னு போய் ராமலட்சுமணாளுக்கு பலா அதிபலா அப்படின்னு 2 அஸ்திரங்களை கத்துறார். பலா அதிபலான்னு. இதெல்லாம் என்னன்னா மாய அஸ்திரங்கள். வழக்கெல்லாம் மாய சக்தியை வச்சுன்னு போயிடுவா இல்லையா. ராமன் வந்து கடவுளாகவே இருந்தாலும் மானிட பிறவி எடுத்துறதுனால மானிட பிறவியை தாண்டி எதுவும் பண்றதில்லை. மானிட பிறவி எடுத்துறதுனால மானிட பிறவிக்கு என்ன கொடுத்துருக்கோ அந்த நியதிப்படி நடந்துடுவர். கிருஷ்ணாவதாரத்துல கிருஷ்ணன் அப்படி இல்லை. கிருஷ்ணன் வந்து மானிட பிறவி எடுத்திருந்தாலும் கிருஷ்ணனுக்கு கிருஷ்ணன் தான் யாருன்றது தெரியும். சிலருக்கு வந்து சிலரை கிருஷ்ணால ஏமாற்ற முடியாது. அக்ரூரர், அது மாதிரி நப்பின்னை, ராதா, இவங்களெல்லாம் கிருஷ்ணால ஏமாற்ற முடியல. நான் அதெல்லாம் இல்லை, நான் சாதாரண ஆள் தான் சொல்ல முடியல. மற்றவங்க கிட்டே தான் அந்த அஞ்ஞானெல்லாம் செல்லுபடியாச்சு, இவங்க கிட்டலாம் செல்லலை. விதுரர், அவங்களுக்கெல்லாம் கிருஷ்ணன் என்ன பண்ணாலும் நீ யாருன்னு எனக்கு தெரியும், நீ என்ன பண்ணலாம், நல்லது கதை போயிட்டு வாட்டுவான். மற்றவங்களுக்கு தான் அந்த அஞ்ஞானி ஐயோ என்னமோ பண்ணுறாலே இப்படி ஆயிடுமேன்னு. அந்த மாதிரி கிருஷ்ணன் வந்து தான் சாதாரண மனிதர்களாக உருவெடுத்தா கூட, மனிதனாகவே இருந்தா கூட தன்னுடைய கடவுள் சக்தியை ஒவ்வொரு இடத்துல எங்கேயும் யூஸ் பண்ணார். நிறைய இடங்கள்ல தான் யாருன்றதை காட்டினார். தன்னுடைய கடவுளுடைய சக்தி என்னன்றதை காட்டினார். சக்கரத்தை வர வச்சு சிசுபால தலையை அறுத்தார். அது மாதிரி அதெல்லாம் இருக்கு, அதெல்லாம் நிறைய பண்ணியிருக்கார். ஆனா ராமர் அது பல்லம் பண்ணல. ராமர் ஒரே ஒரு தரம் இந்த மூலபல சேனை வந்தப்ப அந்த சேனையை அழிக்கிறதுக்காக தன்னுடைய சார்ந்தன்ற வில்ல கேட்டு வாங்கி பண்ணார் ஒரே ஒரு தரம். அதே மாதிரி அந்த நாகபாஷத்துல கட்டுண்ட போது ராமர் கூப்பிடல, ஆனா கருடனா வந்துடுறார். கருடன் வந்து கருடனுடைய அவருடைய அந்த தாக்கத்தை செலுத்தி அந்த நாகபாஷத்தை போக்குறார். அப்புறம் அவன் சஞ்சீவி அந்த நாகபாஷம் பாதிக்காத அளவுக்கு பண்ணி வச்சிடுறார் கருடன். சஞ்சீவி மலையை ஆஞ்சநேயர் எடுத்துன்னு வந்து அந்த சஞ்சீவி மலையிலிருந்து மருந்தெல்லாம் எடுத்து விபீஷணன் மருந்தெல்லாம் எடுத்து கொடுக்க சரியாயிடும், மயக்கம் தெளிஞ்சு எழுதுருவா இல்லையா. ஆக ராமருக்கு வந்து தெய்வமா ராமரோட அந்த வாகனம் இருக்க அதுவா பார்த்து ஒரு தரம் வந்தது. ராமர் கூப்பிடல, ஆனா ஒரே ஒரு தரம் தான் ராமர் வந்து தன்னுடைய சார்கம்ன்ற வில்ல கேட்டாராம். பெருமாள்கிட்ட இருந்து சார்கம்ன்ற வில்ல, அவரோட ஒரிஜினல் வில்லு இல்லையா, அந்த வில்ல வாங்கிதான் அந்த மூலபல சேனையை அழிச்சான். மூலபல சேனைன்றது கோடியாக வந்துட்டே இருந்துதான் அவ்வளவு சேனையை அழிக்கிறதுக்கு. அதுதான் தாளாதே சார்கம் முதிர்த்த சலபழி போல். சார்கம்ன்றது வில்லு. அந்த வில்லுல இருந்து அம்பு வந்ததுன்னா சார்கம்ன்றது வில்லு. பெருமாள் கையில இருக்க வில்லுங்க, மகாவிஷ்ணு கையில இருக்க வில்லு. சார்கம் உதிர்த்தன்னா அப்படி இப்படி கொட்டி விடுறது, தெளிச்சு விடுறது. அது பாட்டுக்கு அப்படி உதறினா தொடர்ந்து கொட்டு உதிரும் பாருங்க. ஒரு மரத்தை ஆட்டினோம்னா பூ மல்லி கொடி ஆட்டினீங்கன்னா பூ பசம் கொட்டும். அப்படியே வேப்ப மரத்தை ஆட்டினீங்கன்னா வேப்பம் கொட்டும். அது மாதிரி மழை அந்த மாதிரி கொட்டி தான் அம்பு. அந்த மாதிரி கொம்ப கொட்டி அந்த அந்த படையை அழிச்சுதான். அது மாதிரி 3 மணி நேரத்துல அழிச்சாராம் பெருமாள் ராமர். அந்த இடத்துல ஒரு இடத்துல ராமர் வந்து அதை யூஸ் பண்றார். அது மாதிரி இதுல வந்து அவருக்கு வந்து எல்லா 47 விதமான அஸ்திரங்களை விஸ்வாமித்திரர் எடுத்து கொடுக்குறாரு ராமருக்கு. 47, அதாவது 47 விதமான மாய அஸ்திரங்கள். மாயாஸ்திரங்கள் அதை விளக்குறது. மாயாஸ்திரத்தை கற்றுக் கொடுத்துட்டு அதே அஸ்திரத்தை வர்ணாஸ்திரத்தை போடுறது. அதே வர்ணாஸ்திரத்தை இல்லாம பண்றதுக்கு என்ன, அதுக்கு ஒரு மந்திரம். வறுமை ஏவிட்டு விட்டுற முடியாது. மாயாஸ்திரங்களை எல்லாம் ஏவிட்டு விட முடியாது, மறுபடியும் அதை திருப்பி வாங்கணும். அதுக்கு ஒரு மந்திரம் இருக்கு. அதெல்லாம் கத்துக்கணும். சரியா தெரிஞ்சுட்டாதான் நம்ம இதை சரியா நடத்த முடியும். அபிமன்யு எப்படி சக்கர வியூகத்தை உடைக்கிறதுக்கு அந்த அஸ்திரத்தை வச்சு அந்த சக்கர வியூகத்தை உடைச்சிட்டு உள்ள போக தெரிஞ்சு வெளியில வர தெரியல பாருங்க. வெளியில வர தெரியாத பண்றதுனால தான் அபிமன்யு செத்து போறதுக்கு காரணமே.
அபிமன்யுவை பலி வாங்கினது அதனால தான் வெளியில வச்சிருக்கோம். அது மாதிரி அஸ்திரங்களை விடுறது மட்டும் இல்ல, அதே மாதிரி இன்னொரு இடத்துல பரசுராமன் வந்து பிரம்மாஸ்திரத்தை விட்டுறான். பிரம்மாஸ்திரத்தை விட்டு பிரம்மாஸ்திரத்தை வியாசர் வந்து தடுத்து நிறுத்தி கையில பிடிச்சிடுறாரு. பிடிச்சிட்டு அவாவா திருப்பி வாங்குறார். அர்ஜுனுக்கு தெரியறது திருப்பி வாங்குறதுக்கு வாங்கிடுறான். பரசுராமனுக்கு திருப்பி வாங்க தெரியல. திருப்பி இருக்க அந்த மருந்தை எப்படி அந்த அந்த அஸ்திரத்தை பிரம்மாஸ்திரத்தை எப்படி திருப்பி வாங்கணும்னு தெரியல. பின்னாடி போய் ஒண்ணுமே பண்ண முடியாது. போய் கடைசியில என்ன பண்றா, பரசுராமன் வந்து அவருடைய தவத்தை எல்லாம் பண்ணி அவருடைய தவத்தை எல்லாம் கொண்டு வர வச்சு அவனோட செல்லா காசாக்கி அவருடைய வீரத்தை எல்லாம் ஒன்னா வச்சு அவன் அதுல செலுத்தி அந்த பிரம்மாஸ்திரத்தை செலுத்தி கிருஷ்ணன் பண்றாரு. அதுவும் அவன் தலையில இருக்க அந்த அந்த முடி இருக்கும், அந்த இது அதை எடுத்துறாரு. அதை எடுத்துட்டு அவன் ஆளை கொண்ட மாதிரி. அதுக்கப்புறம் இன்னொரு தடவை உயிர் போகாத அவளுக்கு அந்த தலை உச்சி முடி மணி இருக்கும். அவர் மணியோடய பிறந்தவன் பரசுராமன். அந்த மணியோட சேர்த்து வெட்டி எடுத்துட்டா பரசுராமன் தலையை வெட்டிட்டா மாதிரி கொண்டுட்டா மாதிரி. ஆனா உயிர் இருக்கும், நடமாடிட்டு இருப்பா. ஆனா மறுபடியும் சாவே கிடையாது, மோட்சன்ற பேச்சே கிடையாது. இன்னும் இன்னும் வளர்த்திட்டு இருக்க மாதிரிதான் இருக்கு. இப்ப இன்னும் வந்து நம்ம அந்த பிரம்மாஸ்திரத்தை விட்டாரு. இப்பதானே சொன்னேன் பேர். அவன் இன்னும் அந்த மணியை இது பண்ணாரு, கட் பண்ணி எடுத்தாரு. இன்னும் அவன் வந்து உலகத்துல சுத்திட்டு இருக்க மாதிரி தான் இருக்கு. அந்த மாதிரி காலம் ஆயிட்டதா சொல்ல அஸ்வத்தாமன் வந்து காலம் ஆயிட்டதா இல்ல, இன்னி வரைக்கும் இல்ல. அஸ்வத்தாமன் இன்னும் சுத்திட்டு இருக்கான், மோட்சமே கிடையாது. ஏன்னா அவன் பண்ணது அவ்வளவு பெரிய அந்த அபரீகம் அந்த காரியத்துக்காக அவருக்கு மோட்சமே இல்லைன்னு, மோட்சமே இல்லை. அப்படியே பேயா உடம்புல சத்து இல்லாத நோய்மா ஆகி ஒரு மாதிரி தோஷத்தோட அப்படியே சுத்திட்டே இருக்க வேண்டியதுதான், வேற வழியே கிடையாது. அந்த மாதிரி அவருக்கு கொடுத்துறாரு. ஆக அஸ்திரங்களை விட்டா அதை மறுபடியும் கட்டுப்படுத்தவும் தெரியணும், திருப்பி வாங்க தெரியணும், அதெல்லாம் தெரிஞ்சுதான் இருக்கணும். அது மாதிரி 47 விதமான அஸ்திரத்தை கத்துறான். ஒரு அஸ்திரம் கத்துக்கிறதே பெரிய விஷயம். விஸ்வாமித்திரருக்கு எப்படி அதெல்லாம் தான் அவர் வந்து கொஞ்சம் அரச இது இருக்கு இல்லையா, அவருக்கு அரசனுடைய அந்த இது அவர் பிறப்புல இருக்கு இல்லையா, மரபணு இல்ல, அதனால அவருக்கு அதெல்லாம் தெரியுது. அதனாலதான் கோபமும் வருது நிறைய விஸ்வாமித்திரருக்கு. கோபக்காரனாய் தவத்தையெல்லாம் நாசம் பண்றாரு. அது மாதிரி ராமன் இது பண்றார். அப்புறம் ராமனை கூப்பிட்டு அந்த தாடையும் மாரிசுன்னு ஆயிடுச்சு. அப்புறம் எல்லாம் சுத்தின்னு வர்றாரு. அதுதான் அதுல அங்க அதுல பாட்டெல்லாம் கூட உண்டு அந்த இடத்துல. என்னமோ ஒரு பாட்டு, முனிவர் நாட்டிலேயே மண்ணினை காத்திட்ட மன்னரின் மனிதர்கள் கண்ணினை போல் காத்து நின்றனர் வரும் அந்த பாட்டு. முன்னொரு நாளில் முனிவர்தம் வேலியில் அந்த பாட்டு வேறு. அதுல வந்து மண்ணினை காக்கின்ற மன்னரின் மனிதர்கள் கண்ணினை இமை போல் காத்து நின்றனர் அந்த அந்த ஆசிரமத்தை காப்பாத்திருந்தான். விஸ்வாமித்திரருக்கு அது மாதிரி படித்தரார். அப்புறம் விஸ்வாமித்திரர் வந்து ஜனக மகாராஜா கிட்ட கூட்டிட்டு போறார். அங்க அந்த ஜனக ராஜ்யத்துக்கு போகும்போது அங்க சீதையை பாக்குறார். சீதை கல்யாணம் ஆகுது. அதனாலதான் விஸ்வாமித்திரர் தான். சீதைக்கு கல்யாணம் ஆகிறதோட விஸ்வாமித்திரரோட சாப்டர் க்ளோஸ் ஆயிடுது. சீதைக்கு கல்யாணம் ஆகிறதுக்கு சிவதனுசம் முடிக்கணும். சிவதனுசம் முடிக்கிறார் விஸ்வாமித்திரர். விஸ்வாமித்திரர் வந்து சிவதனுசம் வந்து ராமனை விட்டு முடிக்க சொல்றாரு. விஸ்வாமித்திரர் எதிர நிற்கும் போதே வந்து சதானந்தர்னு அவளோட குரு, ஜனகரோட குரு, அவரும் இருக்க, எல்லாரும் இருக்க. எத்தனை ராஜாக்களையும் யாராலையும் முடியாத ராவணனே வந்து தூக்க முடியாத அசைக்கிட்டு விட்டுறோம், சிவதனுசை எடுக்க முடியல. ஆனா ராமர் வந்து ஒரு கையால தூக்கி வச்சு, அதான் எடுத்தது கண்டனன் இற்றது கேட்டனன் வரும் ராமாயணத்துல பாத்தீங்கன்னா. எடுத்தது கண்டனன் இற்றது கேட்டனன், அவ்வளவு ஃபாஸ்டா இருந்தான். எடுத்ததான் பார்த்தாலாம். அடுத்தது ஒரு சத்தம் தான் கேட்டுதான் காதுல. எப்ப அந்த நாணை இழுத்தார், எப்ப அதுல அம்ப வச்சார், எப்ப அந்த வில்ல முறிச்சார்னே தெரியும். எடுத்தது கண்டனன் இற்றது கேட்டனன். இற்றதுன்னா உடையிறது. இற்றது கேட்டனன் அந்த அது உடஞ்சி விழுந்த சத்தம் மட்டும் தான் கேட்டுதான். அவ்வளவு ஃபாஸ்டா பண்ணாராம் ராமன். அந்த ராமாயணத்துல அது மாதிரி ஒரு வரி வரும், அந்த வெள்ள உடைச்சது. அது மாதிரி அந்த வெள்ள உடைச்சு சீதையை கல்யாணம் பண்ணிக்கிறார். அதோட விஸ்வாமித்திரர் பாட்டு முடிஞ்சு போகுது. விஸ்வாமித்திரர் அதோட ராமரை ஜனகர் கூட தசரத அவ கூட அனுப்பிட்டு அவர் போயிடாரு யாகம் பண்றதுக்கு. விஸ்வாமித்திரர் போயிடுறாரு. விஸ்வாமித்திரர் இது மாதிரி யாகம் பண்ணி நிறைய யாகம் சேர்ந்துருது. ஒரு நாள் என்ன பண்றாரு, விஸ்வாமித்திரர் வந்து ஒரு திரிசங்கன்னு ஒரு ராஜா. இந்த திரிசங்கர் ராஜா சூரிய வம்சத்தை தோன்றினவன் தான். ஹரிச்சந்திரனுக்கு கொஞ்சம் முன்னாடி, கொஞ்சம் முன்னாடி பெரிய ஹரிச்சந்திரனுடைய பாட்டனார்ன்ற மாதிரி கூட வரும் அவரோட சூரிய வம்சம். அவன் என்ன பண்றான், அரசாண்டு இருக்கான், நிறைய அரசாண்டா எல்லாம் பண்றான்.
அவனுக்கு என்னன்னா ஒரு ஆசை, இந்த உடலோட போய் வைகுண்டத்துக்கு போகணும், சொர்க்கத்துக்கு போகணும் அப்படின்னு அவனுக்கு ஒரு ஆசை. அவன் என்ன பண்றான், அதை வந்து விஸ்வாமித்திரர்கிட்ட சொல்றான். விஸ்வாமித்திரர்கிட்ட சொன்ன உடனே விஸ்வாமித்திரர் என்ன பண்றான், நான் அனுப்பி வைக்கிறேன் அப்படின்ற. விஸ்வாமித்திரர் அனுப்பி விடுறாரு. அனுப்பி விட்ட உடனே இவன் போகணும்னு போறான். இந்திரன் நோக்கி தவம் இருக்கான். இந்திரன் வந்து இந்திரன் எதிர வந்து அந்த மாதிரிலாம் வர முடியாது. அத வசிஷ்டர் சொல்றாரு அவருக்கு, இந்த திருசங்குக்கு அந்த மாதிரிலாம் கூண்டோட எல்லாம் போக முடியாது. நீ ராஜா, நீ நிறைய வந்து பாவங்கள் எல்லாம் பண்ணிருக்க, நிறைய ஜீவன்களெல்லாம் கொலையெல்லாம் பண்ணிருக்க, நீ என்னதான் தவம் பண்ணா கூட அதெல்லாம் உனக்கு போகாது, நீ இந்த உடலோடு நீ போக முடியாது மோட்சத்துக்கு அப்படின்றார். போய இந்திரன் அவன் வந்து இந்திரன் அதில் வந்து ஆமா அவர் சொன்னது சரிதான் சொல்லிட்டு போயிடறான். அப்படியே ஒரு தடவை அப்படி ரோட்ல வந்துட்டு இருக்கும்போது இந்திரன் மறுபடியும் இந்திரன் கிட்ட போனான். இந்திரன் என்ன பண்ணான், நீ என்ன இவ்வளவு தொல்லை பண்றியன்ட்டு அவனுக்கு வந்து உடம்புல ரோகம் நோய் ஒரு மாதிரி நோயை கொடுத்து கண்ணங்கரையில் கருவட்டையா ஒரு மாதிரி ஆக்கி அவனோட ராஜ்யத்தை எல்லாம் பிடிங்கிட்டு பிச்சைக்காரனாக்கி ரோட்ல துரத்தி விட்டுறான். இந்திரன் எப்ப பார்த்தாலும் நீ வந்து முடியாத காரியத்தை சொல்லிட்டு இருக்க, பண்ணிட்டு இருக்காரு. அப்படியே வந்துட்டு இருக்கும்போது நடுவில் விஸ்வாமித்திரர் எதிர போற. விஸ்வாமித்திரர் முதல்ல திருசங்க தெரியும். போகும்போது யாருன்னு கேட்டா திருசங்கு. திருசங்கு நீயே இப்படி ஆயிட்டேன்னு கேட்கிற விஷயத்த திருசங்கு அப்புறம் சொல்ற, இது மாதிரி எனக்கு வந்து நான் கூட்டோட கைலாசம் போகணுட்டு போனேன், இந்திரனுக்கு தவா இருந்தேன், இந்திரனுக்கு வந்து அதெல்லாம் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டான். வசிஷ்டர்கிட்ட போனேன், வசிஷ்டர் வந்து அது மாதிரி போக முடியாது போன்ட்டார். வசிஷ்டர்னோடய இவனுக்கு வந்து இவனுக்கு இவருக்கு விஸ்வாமித்திரருக்கு வந்து வேணாம் போட்டோம். வசிஷ்டர் சொன்னார்னே அதை வந்து அது எப்படி வசிஷ்டர் இல்லைன்னு சொன்னதை நம்ம செஞ்சு காமிக்கணும். வசிஷ்டர் உனக்கு சொர்க்கம் உடம்போட சொர்க்கம் கிடைக்காதுன்னு சொன்னாரா, நான் கொடுக்குறேன் வாங்கிவா கவலைப்படாதுன்னு கூட்டு போயிட்டு ஒரு மந்திரத்தை சொல்லி அவனோட ரோகத்தை எல்லாம் சரி பண்ணி திருசங்குன்னு அவன் என்ன பண்ணார், இவர் இங்க இருந்து இவரோட இந்த இது இருக்கு இருக்கும், இவரோட தவோபாலனை வச்சு ஒரு உந்துற உடனே அந்த தவபாலத்தால அவன் இறப்பான். எல்லாம் இந்திரலோகம் எல்லா லோகத்தையும் தாண்டி போறான். அவன் ஒன்றும் பண்ண முடியல. நேராக போய் சொர்க்கத்துக்கு போறான். சொர்க்கத்துக்கு போகும்போது சொர்க்கத்துல இடம் இல்லை, எல்லா லோகத்தையும் தாண்டி இந்த லோகத்துக்கு போகணும். சொர்க்கத்துல போனோடனே சொர்க்கத்துல இந்திரன் பார்க்கறான். நான் தான் உனக்கு இடம் வராதுன்னு சொல்றேன், எவ்வளவு தாவம் இருந்திய, நீ எப்படி வந்த, இங்க எல்லாம் உனக்கு இடம் இல்லை, நீ திருப்பி போன்னு காலால வாசிச்சு தள்ளி விட்டுறான். அங்க இருந்து திருசங்க தலைகீழ அப்படியே வரான். வரும்போது விஸ்வாமித்திரர்கிட்ட கேட்கறான், விஸ்வாமித்திரர் வந்த உடனே விஸ்வாமித்திரர் கையை காட்டி அவனுக்கு பிடிச்சி நிறுத்தி கீழே உட்கார வைக்கிறார். கீழே உட்கார சென்னாச்சுன்றார். இது மாதிரி சொல்றான். இது மாதிரி இப்ப இவரோட தவம் கொஞ்சம் போயிடுதா, ஒரு தடவை பண்ணல, நான் 4ல் ஒரு பாகம் போயிடுது, ஒரு தடவை அமைச்சிருக்கு. அடுத்தது அப்படியா, அது எப்படி இருந்து சொல்ல முடியும், நான் பாக்குறேன் பாரு அப்படின்ட்டு மறுபடியும் அதே மாதிரி தள்ளுற, அதே மாதிரி குந்துறாரு. அதே மாதிரி மறுபடியும் சொர்க்கத்துக்கு போறான். மறுபடியும் அங்கிருந்து இந்திரன் தள்ளி விடுறான். கீழே வரும்போது இவர் பிடிச்சி நிறுத்திடுறாரு. நிக்கிற உடனே அப்படின்னு நின்றுடுறான். இவரோட தாவத்துல பாதி போயிடுச்சு. இந்திரன் கிளவரா யூஸ் பண்ணிடுறான். இந்திரன் வந்து இப்ப விஸ்வாமித்திரருக்கு தவம் நிறைய சேர விடவே மாட்டான். அப்பப்போ க்ளோஸ் பண்ணுவான், தவத்தை குறைச்சி விட்டுருவான். அது மாதிரி பண்ணிட்டாரு. நான் போயிட்டா இன்னும் 50% இருக்கு. உடனே மறுபடியும் ஒரு ஊத்துறேன், 75% ஆயிடுச்சு. மேலே போனோடனே அங்கிருந்து மறுபடியும் தள்ளி விடுறான். பாதி வழியில் வரும்போது இவர்கிட்ட மீதி இருக்கு 75% தவம் இருக்கு இல்லையா, அதை காமிச்சு திருசங்க அங்கேயே நிறுத்துறாரு பாதி வழியிலேயே. உனக்கு அவங்க தானே சொர்க்கம் தர மாட்டேன்ட்டாங்க, சொர்க்கம் பாதியே நான் ஒரு சொர்க்கம் உனக்கு அரேஞ்ச் பண்ணித்தரேன். அந்த சொர்க்கம் பாதியே நான் உனக்கு, அந்த சொர்க்கத்துல இருக்க எல்லாமே இங்க கிடைக்கும். உனக்கு என்ன சொர்க்கத்தை அனுபவிக்கணும் தானே, சொர்க்கத்துல அந்த சொர்க்கத்துல இருக்க எல்லாமே உனக்கு இங்க கிடைக்கும். அந்த மாதிரி ஒரு சொர்க்கத்தை நான் கொடுக்குறேன். ஒரு சொர்க்க பிரியா அமைச்சிடுறேன். அதுல வானத்துல ஆகாசத்துல இன்னைக்கும் பாத்தீங்கன்னா ஆகாசத்துல பாத்தீங்கன்னா 5 நட்சத்திரம் இருக்கும். ஒரு கூட்டம், நட்சத்திர கூட்டம். அதெல்லாம் அந்த காலத்துல இங்க நானே பார்த்திருக்கேன். இங்க எனக்கே தெரியும், இந்த வீட்டுல இருந்தே, எங்க வீட்டுல இருந்தே நான் பார்த்திருக்கேன். இப்ப எல்லாம் ஒரே வெளிச்சம் எல்லாம் நிறைய ஆயிட்டதுனால நட்சத்திரங்கள் நிறைய கண்ணில் படல. இப்பயும் நீங்க எங்கேயாவது கிராமத்துல இருட்டா இருக்க கிராம தேசங்கள்ல போனீங்கன்னா மேல வான நட்சத்திரம் நல்லா தெரியும். நட்சத்திரம் நல்லா தெரியும் போது உங்க தலைக்கு மேல நீங்க கிழக்க பார்க்க இருக்கணும். கிழக்க பார்க்க நீங்க தலைக்கு மேல வலது கை பக்கம் கொஞ்சம் டவுன் பண்ணி, ஒரு 20 டிகிரி டவுன் பண்ணி தலைக்கு நேரம் மேல வலது கை பக்கத்துல அப்படி பாத்தீங்கன்னா 5 நட்சத்திரம் தெரியும். அந்த 5 நட்சத்திரத்துக்கு நீங்க அப்படியே ஒரு கோடு போட்டு கனெக்ட் பண்ணீங்கன்னா சங்கு மாதிரியே இருக்கும். அதான் திருசங்கு பேரு. அந்த அந்த இடத்துல தான் அந்த 5 நட்சத்திரத்தை, அந்த இடத்த அந்த அந்த 5 நட்சத்திரத்துக்கு இடைப்பட்ட பகுதியை சொர்க்கமாக்கி ஒரு சொர்க்க லோகத்தையே, ஒரு சொர்க்க உலகத்தையே, சொர்க்கலோகம்னு ஒண்ணு இல்லையா, எல்லாம் பூலோகம், நாக உலகம், கீழ் உலகம், மேல உலகம், சொர்க்கலோகம்னு ஒண்ணு உருவாக்கிட்டாரு. திருசங்கு லோகம், திருசங்கு லோகம். அதனால தான் இன்னைக்கு திருசங்கு சொர்க்கம். இப்படி இல்லாத அப்படி இல்லாத இருக்குது. சொர்க்கத்துக்கும் போக கீழேயும் வரல, ஆனா நடுவில் சொர்க்கம் மாதிரியே ஒரு சொர்க்கத்தை உருவாக்கி கொடுத்துறாரு இல்லையா.
அதை அங்க விட்டு அங்க ஆக்கி கொடுத்துருவாரு அவருக்கு. ஆக்கி கொடுத்த உடனே அதனோட பலன் என்ன ஆகுதுன்னா, விஸ்வாமித்திரருக்கு ஒண்ணுமே கிடையாது, கையில யாக பலனே ஜீரோ ஆயிடுது. ஜீரோ ஆன உடனே மறுபடியும் தவம் பண்ண போயிட்டாரு. அடுத்தது என்ன பண்றாருன்றத பார்ப்போம். தேங்க்யூ. பரசுராமன் சொல்லிட்டேன். பரசுராமன் இல்ல, அது அஸ்வத்தாமன். சொல்லும் போது அந்த ஃப்ளோவில் சொல்லுவேன். இது மாதிரி சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ் இருக்கும். ஏன்னா நான் வந்து பார்த்து ஒரு ரெஃபர் பண்ணி நிறையா கரெக்டாக ரெடி பண்ணி வச்சுட்டு ஒரு ஸ்ட்ரீம் லைன் பண்ணி சொல்லலை. எடுத்துட்டு அப்போ அந்த முதல்ல ஒரு தடவை என்னென்னன்றதை அப்படி பார்த்துப்பேன். என்ன சொல்ல வேணுன்ற விஷயத்த மனசில் நினச்சிப்பேன், பார்த்துப்பேன். புக்கு கையில் இருந்ததுன்னா புக்கில் ரெஃபர் பண்ணிப்பேன். அடுத்து அப்படியே சொல்ல ஆரம்பிச்சிடுவேன். அதனால இது மாதிரி சில அதே மாதிரி இப்போ சொல்லும்போது சில இடத்துல வாய் தவறி வேறு வந்துடும். அதனால் அதெல்லாம் பார்த்துக்கோ, ஒன்றும் இல்லை. அது வந்து பரசுராமன் இல்லை, அஸ்வத்தாமன் சொல்லுவேன். தேங்க்யூ.